வின்னிங் அண்ட் லூசிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஆதாயம் அடைதலும் இழப்பு அடைதலும் அப்படின்னு ரெண்டு விஷயம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பற்றி போட்டிருக்கு. ரிமெம்பர் ஜிம் எலியாட்ஸ் வேர்ட்ஸ், ஹீ இஸ் நோ ஃபூல் ஹூ கிவ்ஸ் வாட் ஹீ cannot கீப் டு கெயின் வாட் ஹீ cannot லூஸ். அப்போ இழந்து போக முடியாமல் தன்னிடத்திலே வைத்துக் கொள்கிற ஒன்றை இழந்து போகிறவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு ஜிம் எலியாட்ஸுங்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதுகிறார். நம்ம வச்சுக்கவே முடியாது, அதை போனால் போதுன்னு விட்டுறது பெரிய பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு எழுதுகிறார். இந்த உலகத்திலே எதையுமே நீங்கள் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும். பண ஆசை வெறி கொண்டுள்ள எல்லாருக்குமே தெரியும். எல்லா பாதிரியாருக்கும் தெரியும். எல்லா சபை மக்களுக்கும் தெரியும். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? பணம் நம்ம இடத்துல இருக்காதுன்னு தெரியும், நல்லா தெரியும். ஆனால் அதை விட மாட்டான். இந்த ஆப்பிரிக்காவில் ஒரு குரங்கு கதை கூட இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். குரங்கு பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு தேங்காய் பெரிய கொப்பரைக்குள்ளே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரு பால் மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. அதை ஆட்டி போட்டால் கொட கொட உடனே சத்தம் கேட்கும். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுமா, உள்ளே அப்படியே கையை விட்டு அதை பாலை பிடிச்சிடும். பிடிச்ச உடனே கை இப்படி உருண்டி ஆகிடுதா, வெளியில் எடுத்தால் வராது. அதையும் விடுறதுக்கு மனசு இருக்காது, கையும் வெளியில் எடுக்காது. அதை விட்டுட்டு கையை வெளியில் எடுக்கலாம்ல, அந்த அறிவு அதுக்கு வராது. அது மாதிரி இந்த உலகத்திலே நம்ம எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருக்கும் அதில். அதுக்காக அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், தேவனிடத்திலே போய் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எது நடந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் நான் முதல்வராக இருக்கிற ஸ்டாலினுக்காக நன்றி சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் குறிப்பாக நம்முடைய சபை மக்கள் நன்றி சொல்கிறதே இல்லை. ஆண்டவரே, இந்த மாதிரி உமக்கு விரோதமான மக்கள் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும், அவருடைய ஆட்சி நீங்க முடியாது செய்யும், இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதான் பாடல், எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள், ஓ எண்ணில் 1000 நாவும் வாயும் இருந்தால் நான் உண்மை பாடுவேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? இம்மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நன்றியுள்ளவர்களாக இருங்கள், ரொம்ப முக்கியம். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு வரார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தகுதிக்கு அங்கே இருந்திருக்கலாம், இங்கே இருந்திருக்கலாம், நம்ம நினச்சிட்ருக்கோம். ஒன்றும் இல்லாத நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் ஆண்டவர் கொடுத்ததை நம்ம அலட்சியமாக நினைக்கிறோம். என்ன இதே இட்லி தான் இருக்கா, டெய்லி இட்லி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ நாட்கள் பசியோடு இருக்கிற அநேகம் பேர், இந்த லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பசியினாலே ஒவ்வொரு நிமிடமும் ஒரு குழந்தை இறந்து போய்கொண்டே இருக்கிறது உலக நாடுகள். அதில் எல்லாம் காப்பாற்றி உன்னை இங்கே கொண்டு வச்சிருக்காரு. ஒய்யா தூரம் தீரிந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி, எம்மட்டுமாக நம்மளுக்கு உடை உடுத்தி ஆகாரம் கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து கண்ணின் மணியை போல் காத்து வருகிற தேவனுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒன்றும் செய்யலை. அதனால் உங்களுக்கு என்ன செய்தாலும் நீங்கள் உங்களுக்கு எதை எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஆண்டவரிடத்தில் போய் வேண்டுதலினாலும் நீங்கள் தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் இடத்துல எந்த பற்றுமே இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு நாம் விடுவோம், காவி உடை தரித்து இமயமலையிலே போய் உட்கார்ந்தனமா? இல்லை. இந்த உலக வாழ்க்கையை வாழ வேண்டும், தேவனுடைய கட்டளையின்படி வாழ வேண்டும். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். இப்படி ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பற்றுடையவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உலகப் பொருளை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். இந்த உலகப் பொருளை வேணான்னா எப்படி உங்கள் உலகப் பொருளை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்னு இயேசு சொல்லியிருப்பார். அப்போ இவற்றையும் கை கொள்ள வேண்டும், அவற்றையும் விடாதிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். உன்னுடைய கடமை என்ன? இந்த உலகத்திலே ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிற கடமை என்ன? உன் முழு முயற்சியாலும் செய், உன் முழு பிரயாசத்தையும் ஈடுபடும். உன் கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய சந்நிதியிலே போல் அமர்ந்து அவருடைய பாதத்திலே கெஞ்சி, ஆண்டவரே நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும்,
இம்மட்டுமாக நீர் என்னோடு கூட இருந்ததுக்கு நன்றி. இவரிடத்துல நீங்கள் கேளுங்க. நம்மிடத்துல ஒன்றும் நம்மால் பற்றிக்கொள்ள முடியாதுங்கிறது தான் முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய தலைமயிரை கருப்பாகவோ வெள்ளையாக்கவோ உங்களால் முடியாது. இப்படி இருக்க எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? எப்படியாவது பணம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்கல்ல, குடும்பங்களை பிரிந்து வெளிநாடுகளிலே போய் வேலை பார்க்கிறார். எதற்காக? எப்படியாவது சம்பாதிச்சு வீடு மாடி எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போகிறவன் தான். பிள்ளையும் பார்க்குற கிடையாது, பொண்ணாட்டியும் பார்க்குற கிடையாது. 55 வயசில் ரிட்டர்ன் வரான். அதுக்குள்ளே இங்கே வீடெல்லாம் கட்டி பிள்ளைங்க யாருன்னே தெரியாமல் வளர்ந்து கல்யாணம் பண்ணி போயிடுது. கொஞ்சம் கூட உறவு பாசம் எதுவுமே இருக்க. பணத்துக்காக போகிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படி தான் அமைகிறது. உங்களால் எதையுமே இழந்து போகாமல் வைத்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு நல்லா தெரியும். அந்த விஷயத்தை இப்பயே போகட்டான்னா அப்படி போக விடுறவன் ஒரு முட்டாள் கிடையாது அப்படின்னு எலியாட் எழுதுகிறார். ஹீ இஸ் நோ ஃபோல் ஹூ கிவ்ஸ் வாட் ஹீ cannot கீப் டு கெயின் வாட் ஹீ cannot லூஸ். எப்படி? தட் இஸ் வாட் பால் எக்ஸ்பீரியன்ஸ். பவுல் அதுதான் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தது அதுதான். He lost his religion and his reputation, but he gained far more than he lost. இன்றைக்கி அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்க? மதத்தை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறார்கள், ஜாதியை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜாதி வெறி, அது குறிப்பாக கிறிஸ்துவத்துக்குள் வந்துச்சுன்னா பயங்கரமான ஜாதி வெறி, மத வெறி இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றி எவனாவது பேசிடுவானா? நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. நாம் ஒரு கட்சியை, கிறிஸ்துவ ஐக்கிய பேரவை, அதை ஆரம்பித்து நாம் தெருவில் இறங்கி போராட வேண்டும். உங்கள்கிட்ட அது மாதிரி ஏதாவது சொன்னார் ஆண்டவர்? இல்லை. ஜாதி வெறி பிடிச்சிட்டு ஜாதி பேரவை வச்சுருக்கான். நாடார் ஜாதி தான் ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் பள்ளர் ஜாதி, பறையர் ஜாதி, கள்ளர் ஜாதி, ஆகமுடியார் ஜாதி, தேவர் ஜாதின்னு எல்லா ஜாதிக்கும் சர்ச்சில் இடம் உண்டு. ஒரு பாதிரியார் வந்து பேசினான்னா அந்த ஆள் என்ன ஜாதியான்னு கேட்பான். வெளியிலேருந்து வந்து தைரியமாக பேசக்கூடியவர்கள் தான், வெளியிலேருந்து வந்து பேசுகிறவங்க தான் தைரியமாக பேசுவாங்க. நேற்று அந்த சாமுவேல் ஐயர் பேசினார்ல, ஐயர் ஒரு வேலையை சொன்னால் சரி ஐயா அப்படின்னு ராபர்ட் கிளைவை பார்த்து கேட்குறாரு. ராபர்ட் கிளைவ் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. இதே இந்த ஐயர் கேட்டிருந்தாருன்னா கொலை பண்ணியிருப்பானோ. அதனால் வெளியிலேருந்து வர்ற ஐயர் தான் தைரியமாக பேச முடியும். ஐயருக்கு விரோதமாக பேசுகிறது, சண்டை போடுறது எல்லாமே செய்வானோ. வெளியிலேருந்து வந்த ஐயர் தான் தைரியமாக பேச முடியும். என்ன எதுன்னு விவரம் தெரியாமல். அதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, உள்ளூர்காரனுக்கு தண்ணி பயம், வெளியூர்காரனுக்கு பேய் பயம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா ஒரு ஆணி அடித்து முள்ளு சுற்றி வச்சுருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம உள்ளூர்காரனுக்கெல்லாம் தெரியும் அந்த இடத்துல பேய் இருக்குது, நம்ம முனியம்மாவுடைய புருஷன் சேர்த்து விட்டான்ல, அவன் அடி வரான், அதனால் அவனை சுற்றி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு உள்ளூர்காரன் அந்த பேய் இருக்குன்னு சொல்லி பயந்து போகமாட்டான். வெளியூர்காரன் வந்து என்ன பண்ணுவான், அதே மரத்துக்கடியிலே வந்து தூங்கிட்டு இருப்பான். நம்ம பாட்டு தூங்கிட்டு அங்கே இருக்க பழத்தை பிடிச்சி தின்னுட்டு போயிடுவான். எந்த மரத்துக்கடியிலே படுத்திருந்தேன்? அங்கே ஏதோ ஒரு மரம் நல்ல நிலையில் இருந்துச்சு, அங்கே படுத்தேன். அது பேய் மரம், பேயாது வெங்காயம், அது எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, வந்து படுத்த நிம்மதியாக தூங்கினேன்னு வந்துட்டேம்மா. இதே வெளியூர்கார அவன் வந்து அந்த தண்ணியில் போய் குளிச்சுட்டு வாயாச்சுன்னா பயப்பட, எவ்வளோங்க ஆழம் இருக்கும், ரொம்ப ஆழமா, உள்ளே இழுத்துருமா காலை, அப்படி இப்படிம்மா. நாங்கள் இங்கே தான் ரெகுலராக குளிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் ஆழம் கிடையாது, போய் குளியாம்மா. இல்லை நான் ஓரத்துலேயே குளிச்சுட்டு வந்துடுறேங்க அப்படின்னு பயப்படும். ஏன்னா தண்ணியில் எங்கே ஆழம் இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது வெளியூர்காரனுக்கு தெரியாது. அதனால தான் உள்ளூர்காரனுக்கு பேய் பயம், வெளியூர்காரனுக்கு தண்ணி பயம் சொல்லி பழமொழி. அது மாதிரி தான் இங்கே ஜாதி வெறியில் வெளியூர்லேருந்து வரக்கூடியவன் வந்து சபையில் என்ன வேணால் பேசிடலாம். உள்ளூரில் இருக்கவங்க எல்லாமே தெரியும், இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி, பேசினானே நீ என்னையை பற்றி தானே பேசினேன் அப்படின்னு சண்டைக்கு போவான். இதுதான் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சபைகளில் இருக்கக்கூடிய பிரிவுகள். நம்ம இந்த பிரிவுகளில் சிக்கிடக்கூடாது. எதை எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவரை மட்டுமே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு யோசனை பார்த்தா தெரியும். இந்த வரலாற்றை மறந்துவிடவே கூடாது. நீ என்ன நிலையிலேருந்து வந்த, என்ன நிலைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதித்தார், அதை நம்ம விட்டுவிடக்கூடாது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய கருணை. அந்த கருணைக்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒன்றும் இல்லாதவர்களாகிய எங்களை தேவரீர் அன்றென்றும் ஆகாரத்தை கொடுத்து, உடையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் நாங்கள் தகுதி இல்லை,
இதையெல்லாம் எங்களுடையது இல்லை, நீங்கள் நடுப்புற கொடுத்தீங்க, இதெல்லாம் முடியாது ஆண்டவரே. அவருடைய நாமத்திற்காக நீங்கள் எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பால் என்ன சார் லாஸ்ட் இஸ் ரிலிஜன் அண்ட் இஸ் ரெப்யூட்டேஷன், பட் ஹி கெயின்ட் ஃபார் மோர் தேன் ஹி லாஸ்ட். எதையெல்லாம் விட்டு விட்டாரோ, யூத மதத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். யூத மதத்திலே மிகப்பெரிய சங்கி அவர், எல்லா பேரையும் கொலை பண்ணுறதுக்கு தயாரானான். அதெல்லாம் விட்டு பொறுப்புகளையெல்லாம் கலைந்து விட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வந்தார். என்னுடைய படிப்பு, என்னுடைய செல்வாக்கு எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அவற்றை நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்கள், பெருவாரியான மக்கள், 800 கோடி பேரில் 400 கோடி பேர் பவுலின் பேரை சொல்கிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்ஃபேக்ட் த கெயின்ஸ் were so thrilling that Paul considered all other things nothing but garbage in comparison. இன்னைக்கு ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பார்க்கணுன்னு அழுகுறான், ரொனால்டோ ரொனால்டோ. உடனே என் பக்கத்தை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். நேற்று வெஸ்ட் பெங்காலில் மெஸ்ஸி எவெண்ட்டில் எத்தனை பேர் அடிதடி பண்ணி செத்துக்கிட்டான் பாரு. ஏன்னா பிரபலமான ஒருவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்கள் ஓடுகிறார்கள். விஜயை பார்க்க வேண்டும் போய் 41 பேர் செத்துப்பிட்டான். ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கை கால் விளக்காமல் போச்சு ஏறி மீச்சதில்லை. அவனும் நொண்டியாக தான் கிடக்கான். செத்து போனவனுக்கு மட்டும் காய்ச்சி கொடுத்துட்டான். வாழ்க்கை இழந்தவர்களுக்கு என்னாச்சு? அதை நான் கழுத்துலேயே மீச்சிட்டாங்க. கழுத்து அதுலேருந்து கோணையாக தான் இருக்குது. அப்படின்னு 3 மாதமாக கோண கழுத்தோடு அலையிறான். நிறைய பேர் கை விளங்காமல் போனவெல்லாம் இருக்கான். எதுக்கு? பிரபலமானவர்களை தேடி பின்னாடி ஓடுவதற்கு. ஆனால் அவர்களை எல்லாரையும் பார்க்கிலும் பவுல் மிக பிரபலமானவர் இன்றைக்கு, இல்லையா? நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக வாருங்கள். No wonder he had joy. His life did not depend on the temporal things of the world, but on the eternal values found in Christ. அவருடைய எண்ணங்கள், அவருடைய வாழ்க்கை எல்லாமே வெளிப்பக்கமாக தற்காலிகமாக இருக்கிற காரியங்களிலே நம்பி இருக்கவில்லை. இன்றைக்கி நம்ம ஆளுக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டிட்டேன் அப்படின்னு. நாங்கள் பதிலுக்கு சொன்னோம்னா என்ன, பார்த்தியா உன்னை உள்ள விடாமல் பண்ணிட்டோம்ல அப்படின்னா என்னாச்சு? உன்னுடைய தற்காலிக பெருமை எல்லாம் ஒன்று இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு என்ன சொல்கிறாரு ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களால் ஆனதை செய்தோம் அப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. தன்னைத்தான் உயர்த்துகிற எவனையுமே ஆண்டவர் தட்டி விட்டுருவார். இது நீங்கள் கண் முன்னாலே பாருங்கள். ஆண்டவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் வெற்றிகரமாக வருவீர்கள். ஆண்டவரை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளே இருக்க வேண்டும். அந்த ஈட்டர்னல் வேல்யூஸ் இன் கிரைஸ்ட், தேவனாடி கர்த்தரை நித்தியமான மதிப்பிலே நில்லுங்கள். Paul had the spiritual mind and looked at the things of earth from heaven's point of view. பவுல் எப்பயுமே பரலோக ராஜ்யத்தின் கண்களிலேயே இந்த உலகத்தில் நடப்பவைகளை பார்த்து வந்தார். People who live for things are never really happy because they must constantly protect their treasures and worry lest they lose their value. இந்த பொருட்களின் மீது, உலக பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அதை காப்பாற்றுவதிலேயே தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் 2 கோடி ரூபா லாஸ், போ 3 கோடி ரூபா லாஸ், போ. வீடு அடுத்தவனெல்லாம் ஏற்றி போய் வீடு வாங்கினா மொத்த வீடுமே லாஸ், போ. இவ்வளோதான். நம்மளால் எதையுமே காப்பாற்றவே முடியாது. தேவன் கொடுத்தால் கொடுப்பார், தேவன் எடுத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த உலக மக்களே சொல்லுவாங்க, கடவுளை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்னங்க பண்ண முடியும்? கடவுள் கொடுத்தா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும், கடவுள் எடுத்துடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நாட் ஸோ பிலீவர்ஸ் வித் a spiritual mind. இது ஆவிக்குரிய மனதுள்ளவர்களிடத்திலே இருக்காது. அது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எப்படிங்க இவ்வளோ தூரம் இழந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், யோசிக்கவே முடியல அப்படின்னு மற்றவர்கள் நினைப்பாங்க. நம்ம மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்போம். சமாதானம்னா நிம்மதின்னு அர்த்தம். அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். Their treasures in heaven their treasures in Christ can never be stolen and they never lose their value. கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வைத்திருக்கிற அவருடைய செல்வங்கள், அவருடைய பொக்கிஷங்கள் ஒரு காலத்திலும் இழப்பை அடையாது. யாரும் அதை எடுத்து போகவே முடியாது. அதான் நார்மலாக இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, ஒருவர் உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய பணத்தை எடுத்து செல்லலாம், உங்களுடைய அறிவை யாராலும் எடுத்து போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதான் அறிவு திருட்டு, யாராலையும் செய்ய முடியாது. அவருடைய அறிவு அவரிடத்துல தான் இருக்கும். செல்வங்களை வேணால் பணத்தை வேணால் திருடலாம். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் பூரா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போக முடியாது. Perhaps now is a good time for you to become an accountant and evaluate the things that you matter most to you. ஒரு கணக்காளராக இருந்துக்கணும். எடுத்து கணக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் எதை முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய படிப்பை நினைக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்குமே அனுபவம் உண்டு. நீங்கள் நல்லா படித்து எக்ஸாமுக்கு தயாராகிட்டீங்க, அன்னைக்கு காய்ச்சல் வந்துடுச்சு, உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. யாருக்கு நீங்கள் மகிமையை கொடுப்பீர்கள்? தேவன் நினைத்தது நடக்கும். தேவன் செய்ய நினைத்ததை மனுஷன் அறிந்து கொள்ள மாட்டான்னு இருக்கு நீதிமொழிகள். அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார். கடைசியில் என்ன சொன்னார்ல நேற்று, வாட் அ ஃப்ரெண்ட் ஐ ஹேவ் இன் பி ஹேவ் இன் ஜீசஸ். அவருடைய ஃபியான்சி இறந்து போயிட்டான். அப்புறம் கொஞ்சம் நாளில் அவ்வளோ இருந்தோம்னா பர்சனல் சாங். ஆனால் அந்த பாடல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இங்கிலீஷில். நம்ம ஒரு நண்பர் இடத்துல போய் உங்கள் கூட படிக்கிறவங்க இடத்துல யாரையுமே நீங்கள் நம்ப முடியாது. உங்களுடைய வேதனைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா 2 நிமிஷத்தில் 3வது நாளாக பேர்ட்டு சொல்லிடுவான். கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து உங்களை கேலி பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், ஆல் அவர் கிரீஃப்ஸ் அண்ட் பெயின்ஸ் டு ஷேர். நாம் அவரிடத்தில் போய் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய வலிகளையும் பகிர்ந்து கொள்ள முடியும். அவர் யாரிடத்திலும் சொல்ல மாட்டார், உங்கள் துக்கங்களையும் வலிகளையும் அவர் தேற்றுவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது மாதிரி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? உங்களுடைய கல்வியிலா, உங்களுடைய செல்வங்களிலா, உங்களுடைய செல்வாக்குகளிலா, உங்களுடைய அறிவிலா, எதில் இருக்கிறது? மிகப்பெரிய அறிவாளிகள் பேச முடியாமல் போயிட்டாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மிகப்பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரால் பேச முடியாது. நிறைய கோட்பாடுகளை அவர் சொன்னார். அதை தாண்டி புதிய கோட்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ அது வித்தியாசமானதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு. அவங்க சொன்னதெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க, அறிந்து கொள்ள முடியாது. யோசனை பண்ணி பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது அப்படின்னு பாருங்கிறார். சம்திங் டு பாண்டர். லிஸ்ட் த திங்ஸ் யூ வேல்யூ அண்ட் கான்ட்ராஸ்ட் தெம் வித் த ஈட்டர்னல் வேல்யூஸ் மேட் பாசிபிள் பை கிரைஸ்ட். இன்றைக்கு நீங்கள் எதையெல்லாம் முக்கியமானவைகள் என்று நினைக்கிறீர்களோ அதை இயேசு கிறிஸ்துவினால் சாத்தியமாக்கிய நித்திய மதிப்புகளோடு ஒப்பிட்டு ஒன்றுக்கொன்று எதிராக சிந்தித்து பாருங்கள். இன் ரிவ்யூவிங் த லிஸ்ட், do your feeling reward your possessions tend to change? If so, in what ways? இப்படி நீங்கள் நினைப்பதிலே உங்களுடைய சொத்துக்களை குறித்து நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் மாறுகின்றனவா? அப்படின்னா என்னென்ன விதங்களில் மாறுகின்றன? நிறைய பேர் பிளாட் வாங்கி போடுறது முக்கியமான விஷயம். என் பையனுக்கு ஒரு 4 பிளாட் வாங்கி போட்டேன், என் பிள்ளைக்கு ஒரு 4 பிளாட் வாங்கி போட்டேன், எல்லாம் பிளாட் வாங்கி போட்டேன். அந்த பிளாட் வாங்கி போட்டு எல்லாம் அவர்கள் வாழ்வார்கள் என்று நினைத்தார்கள். நேற்று இரவு என்னாச்சு? 2 குழந்தைங்க தண்ணீரில் மூழ்கி 14 வயசு 12 வயசு தண்ணியோடு போயிட்டாங்க. நீ பிளாட் வாங்கி போட்டான்னா, பிளாட் வாங்காமல் போட்டான்னா உயிரே இல்லையே. ரொம்ப துக்ககரமான நிகழ்வுகள் நடக்கும். நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது, நான் நிற்பதும், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இன்றைக்கு தேவன் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், நினைவை கொடுத்திருக்கிறார், அவரை குறித்து சிந்திப்பதற்கான நேரத்தை கொடுத்திருக்கிறார்னா அவருடைய சுத்தமான கிருபை. அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய கருணைக்காகவும் ஏங்கி நில்லுங்கள். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை காப்பாற்றினரே, நன்றி. இப்படி சொல்லுங்கள். இதுதான் உலகத்திலே மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய டைட்டில் என்ன சொல்கிறார்? கெய்னிங் அண்ட் லூசிங். நீங்கள் எதை ஆதாயமாக அடைய வேண்டும்? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவை நான் ஆதாயமாக அடைகிறேன், எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், நான் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அதுதான் நம்முடைய நோக்கமாக, சிந்தனையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே நாம் பிதாவாகிய தேவனோடு ஒன்றிணைகிறோம். பிதாவை நோக்கி நாம் தொழுது கொள்ள முடிகிறதுனா எப்படி? இயேசு கிறிஸ்து இல்லாமல் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளரை நமக்குள் அனுப்பியிருக்கிறார். நாம் தவறு செய்யும்போது அதை கண்டித்து உணர்த்துகிறார். வேண்டாம், இது செய்யாத. ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?